பல பேர் சொல்லி கேட்டிருப்போம், பொண்ணு மாதிரி அழாதடா அப்படின்னு. பெண்ணோட கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு 2 துளி உப்பு தண்ணி தான் நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரு உணர்வுகளோட வெளிப்பாடு. ஒரு பெண்ணோட கண்ணீர் ஒரு ஆணின் பார்வையில் எப்படி இருக்கணும்னு நான் ஒரு 4 லைன் எழுதியிருக்கேன். அது பார்க்கலாமா? என்னால் சிந்தக்கூடாது எனினும் எனக்காக சிந்துகிறாய் என்றபோது என் ஜென்மமும் புனிதமானதடி. ஒரு பொண்ணு இந்த சமூகத்தில் பல ரோல் எடுத்து பண்ணுறா. ஒரு அம்மாவா, குழந்தையா, உடன்பிறப்பா, மனைவியா, ஃப்ரெண்டா, அத்தை, சித்தி, மாமியார் அப்படின்னு பல ரோல் எடுத்து பண்ணுறாங்க. அத்தனை ரூபங்கள் எடுக்கிற அந்த பொண்ணு எத்தனை துளி கண்ணீர் அவங்களுக்காக சிந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சிந்துற கண்ணீர் அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்காகவும் அவங்கள சார்ந்திருக்கிறவங்களுக்காகவும் தான் மேக்சிமம் இருக்கும். ஒரு ஆண்மகனா ஒரு பொண்ணை கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், அவள் பல பேரோட வாழ்க்கையை புனிதமாக்கிடுவாங்க. பெண்ணோட கண்ணீர் பலகீனமானது கிடையாது, அது புரியாத பாரத்துக்கானதும் கிடையாது. அது ஒரு உணர்வுகளோட வெளிப்பாடு. மேக்சிமம் ஒரு பொண்ணை அழவிடாமல் பார்த்துக்கிறது ஒரு ஆண் மகனின் செயலாக இருக்கும். நான் உங்கள் கார்த்திக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பியூட்டிஃபுல், கீப் ஸ்மைலிங்.